பாருங்க 2016 மெக்கானிக்ஸ் பார்க்கணும் இல்லையா? அதுல பாருங்க 15ஆம் கல்வி. 15ஆம் கல்வியில் என்ன சொல்றார்? வழியில் நிலைக்குத்தாக விழும் ஒரு பொருள் 4 துண்டுகளாக சடுதியாக வெடிக்கின்றது. பின்வரும் வரிப்படங்களில் எது வெடிப்புக்கு உடனடியாக பின்னர் துண்டுகளின் இயக்கத்தின் இயல்தக திசையை காட்டுகின்றது? வழியில விழுந்து கொண்டிருக்கிற துண்டு 4 துண்டா வெடிக்கிறாங்க. இப்ப இந்த 4 பீஸினையும் வேகம் தந்திருக்காரு, வேகத்தின் திசை. அப்ப எந்த திசையில இருக்கு மட்டும் கேள்வி. இப்ப ஒரு பொருள் கீழே விழுந்து கொண்டு கேட்கல, உங்களுக்கு தெரியும் அதுக்கு விளைவுல கீழ் நோக்கி வேகம் இருக்கும். அப்ப கீழ் நோக்கிய உந்தம் இருந்தால் வெடிக்கிறதால எங்களுக்கு உந்தத்துல இருந்த மாற்றமும் நிகழ போறது இல்லை. வெடிக்கிறதால மாற்றம் இல்லை, ஆனா அந்த நிலைக்குத்தத்துல இருக்கிற உந்தம் இப்பவும் இருக்கும் வெடித்த அந்த கணத்துல. அப்ப வெடித்த பிறகும் விளைவு உந்தம் எந்த திசையில இருக்கணும்? நிலைக்குத்தா கீழ் நோக்கி இருக்கணும். அப்ப 4ண்டையும் விளைவு உந்தம், இப்ப 4க்கும் விளைவு கண்டா அது கீழ் நோக்கி வரணும். இப்ப முதலாவது படத்துல பாருங்க, ஒன்று கீழே இருக்குது, மேலே இருக்குது. ஓகே, முதலிடையும் விளைவு கீழே வரும்னு சொல்லுவாங்க. இப்ப இங்காலையும் இங்காலையும் இருக்கிற விளைவு 2. இப்ப இது 2ண்டையும் விளைவுகள் இந்த திசையில் ஒன்று வரும், கிடைக்குது ஒன்று நிலைக்குது. அவன் நிலைக்குது திசையில பிரச்சனை இல்லையே, விளைவு கீழ் நோக்கி வரும். ஆனா இந்த திசையில் இருக்கிற உந்தம் இருக்க முடியாது. ஏன் ஆரம்பத்துல கிடைத்த செயல உந்தம் இல்லை, ஆனா இதுல கிடைத்த செயல் இருக்கிறபடியா இது விடையா வந்தால் கிடைத்த செயல உந்தம் 0 வரும். அப்ப முதலாவது வராது. இப்ப 2ஆவதும் வராது. ஏன் 2ஆவது வராது? இப்படி இருக்கு, கீழே மேலே இருக்கு. ஓகே, இந்த உந்தம் இருக்கிறாது. என் விளைவுல கிடையாது உந்தம் இருக்கு, அப்படி ஒன்று வரையிலாது. கிடைத்த செயல ஆரம்பத்துல உந்தம் இருக்கல, அப்ப இப்பவும் இருக்கலாம். இப்ப 3ஆவது படம் வரவே வராது. கீழ் நோக்கி உந்தமே இல்லை என்றபடியா 3ஆவது படம் வராது. 4ஆவது படமும் வராது. ஏன்? 1 இப்படி இருக்குது, 2 இப்படி இப்படி, இது இப்படி இருந்தா இது கிடைக்கூடிய வந்துடும். அப்ப இப்படி கிடையாது ஒன்றும் வரையாது. 5ஆவது படம் வருமானு கேட்டால் எஸ். எப்படி? அது 1 கீழ் நோக்கி இருக்குது. ஓகே, இப்ப மற்றது இங்க இருக்கிற உந்த வீட்டுக்கு இந்த பக்கத்தால ஒரு உந்தம் வரும், இங்க இருக்கிற 2ஆலையும் இந்த பக்கத்துக்கு ஒரு உந்தம் வரும். இந்த உந்தமும் இந்த உந்தமும் சமனானால் கிடைத்த திசையில உந்தம் இருக்காது, நிலைத்த திசையில விளைவு உந்தம் வந்து வரும். இதுல கூறு வரும், இதுல கூறு வரும். ஆல்ரெடி ஒன்று இருக்குது. அப்ப நிலைக்குத்தா கீழ் நோக்கி உந்தம் இருக்குது, கிடைக்கும் இது கேன்சல் ஆகும். அப்ப இதுக்கு சாத்தியமான படம் இது 5ஆவது படம். அப்ப 15ஆம் கேள்விக்கு 5ஆவது. 16ஆம் கேள்வியை பாருங்க. என்ன 16? இடப்பெயர்ச்சி நேர வரைவில் காட்டப்பட்டுள்ள இரு நேர்கோடுகள் நேரம் t=0 ஓய்வில் இருந்து புறப்பட்டு நேர் x அச்சு திசை வழியே இயங்கும் ஏகமபி எனும் இரு பொருட்களின் இயக்கங்களை வகைப்படுகின்றன. பொருளின் இயக்கங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது? இப்ப தந்திருக்கிறது என்ன? இடப்பெயர்ச்சி நேர, அது மைண்ட்ல இருக்கணும். கடைசி வரைக்கும் ஒன்று ஓய்வுல இருந்து வெளிக்கிட்டு போகுது, இன்னொன்று ஆரம்பத்துல ஒரு இடப்பெயர்ச்சி இருக்கு. இப்படி வர்றாங்க. இங்க தந்திருக்க இதுல இது பி, இது ஏ, இதோட இப்ப கூட்ட பார்ப்போம். முதலாவது கூட்ட பாருங்க, என்ன சொல்றார்? பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க நீண்ட நேரத்துக்கு சென்றுள்ளது. 2 ஒரே நேரம் தான் இயங்கியிருக்கு. அப்ப முதலாவது பிழை. 2வது கூற்று, T7 C0 இருக்கும் போது பொருள் பி ஆனது
ஒரு எல்லையும் பார்க்க கூடுதலான ஒரு இடப்பெயர்ச்சியை பெற்றுள்ளது. எதுக்கு இடப்பெயர்ச்சி கூட? ஏக்குதான் இடப்பெயர்ச்சி கூட. என்ன இடப்பெயர்ச்சி? டி நோட்ல பியின் இடப்பெயர்ச்சி, ஏயின் இடப்பெயர்ச்சி, ஏக்குதான் கூட. பியின் இடப்பெயர்ச்சி இவ்வளவுதான், ஏயின் இவ்வளவுதான் சொதுப்பிழை. இரண்டாவது, பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான வேகத்தை கொண்டுள்ளது. இடப்பெயர்ச்சி நேரம் வரவில்லை, படித்திறன் வேகத்தை. இந்த படித்திறனை விட இந்த படித்திறன் குறைவு. என் சாய்வு குறைவு, பிக்குரிய சாய்வு குறைவு, அப்ப பி இந்த வேகம் குறைவு, ஏ இந்த வேகம் கூட. அப்ப அந்த கூட்டு சரி. அதான் விடை. இது சரியாக விடை, சரியான கூட்டு. பார்த்துக்கலாம். நாலாவது, பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான ஆர்வங்களை கொண்டுள்ளது. ரெண்டுமே நேர்கோடு, சீரான வேகம். அப்ப ரெண்டுக்குமே ஆர்வங்கள் 0. அப்ப அதிகம் என்ன பிளான்? ஐந்தாவது, இரு நேர்கோடுகளும் ஒன்று ஒன்று குறுக்கே வெட்டும் புள்ளியில் இரு பொருட்களும் ஒரே வேகத்தை கொண்டுள்ளன. இந்த வெற்றி இடத்துல ரெண்டும் ஒரே இடப்பெயர்ச்சி இருக்குது, ஒரே வேகம் என்ன பிள்ளை? அப்ப 5வது பிள்ளை. அப்ப இதை விட 3வது விடை. 17வது என்னவா? நிறை 5000 நியூட்டனை உடைய ஒரு உயர்த்தி 5000 நியூட்டன் சுமை ஒன்றை காவுகின்றது. ஓகே, அது ஒரு கட்டிடத்தில் நிலைக்குத்தாக மேல் நோக்கி இயங்கும் போது 20 செகண்ட்களில் 2ஆம் தளத்தில் இருந்து 12ஆம் தளத்துக்கு மாறாவதில் செல்கின்றது. சரி, இப்ப என்ன சொல்றார்? ஒவ்வொரு தளத்தினதும் உயரம் 4 மீட்டர் ஆகும். மாறாவதில் இயங்கும் போது புவியீர்ப்புக்கு எதிராக உயர்த்தியையும் சுமையையும் உயர்த்துவதற்கு மோட்டாரில் பிறப்பிக்கப்படும் வலுவில் 80% மாத்திரமே நுகரப்படும் ஆயின் மோட்டரின் வலு. சரி, இப்ப உயர்த்தி 5000 கிலோகிராம், அதுக்குள்ள இருக்கிற பொருள் 5000 கிலோகிராம். அப்ப டோட்டலா என்ன வெயிட் இருக்கும்? 10,000 நியூட்டன், 10,000 கிலோகிராம் இல்லையா? 10,000 நியூட்டன், 5000 நியூட்டன் தானே. 10,000 நியூட்டன் விசை கீழே பிடிச்சிருக்கும். அப்ப இதை தூக்குறதுக்கு மோட்டார், இதுல இருக்க மோட்டார் என்ன செய்ய போகுது? இந்த கைத்தை தூக்க போகுது. அப்ப இந்த மோட்டார் என்ன விசையை கொடுக்கணும்னா 10,000 நியூட்டன் விசையை கொடுக்கணும். 10,000 நியூட்டன் விசையை கொடுத்து தூக்க போகுது. எவ்வளவு நேரத்துல? 2ஆம் தளத்துல இருந்து 12ஆம் தளத்துக்கு. இப்ப 2ஆம் தளத்துல இருந்து 3ஆம் தளத்துக்கு எவ்வளவு? ஒரு மாடி. இப்ப 2ஆம் தளத்துல இருந்து 4ஆம் தளம் என்றால் 2 மாடி. அப்ப 2ஆம் தளத்துல இருந்து 12ஆம் தளம் எத்தனை மாடி? 10 மாடி. ஓகே, இது கவனம். 2க்கு 3 இடையில 1. அப்ப 12க்கு 2க்கு இடையில 10. 10 மாடி. ஒரு மாடியின் உயரம் எவ்வளவு? 4 மீட்டர். அப்ப இந்த 10 மாடியின் உயரம் எவ்வளவு? 10 மாடியின் உயரமும் 40 மீட்டர். இப்ப இந்த 40 மீட்டர் உயரத்தை என்ன நேரத்துல போய் சேருது? 20 செகண்ட்ல போய் சேருது. அப்ப இப்ப இது இயங்குற கதியை கண்டுபிடிச்சிருவீங்க. தூரத்துக்கு நேரம் 40 2 மீட்டர் per செகண்ட். அப்ப இப்ப அந்த என்ஜின்ஸ், இந்த மோட்டார் செய்த வேலை விளைவுதான். அவுட்புட் என்னன்னு கேட்டீங்கன்னா இது விசையில வேகம், அதான் வேல்யூ. அப்ப இங்க மோட்டார் அவுட்புட் வேல்யூ பயப்பன்னு சொல்லுவோமே, பயப்படுறது அவுட்புட். இப்ப இந்த அவுட்புட் வேற என்னன்னு கேட்டீங்கன்னா என்ஜின் விசை தர வேகம். விசை 10,000 நியூட்டன் விசையை கொடுக்குது. 2 மீட்டர் per செகண்ட். அப்ப 20,000. இது அவுட்புட். இப்ப நீங்க கேட்டது என்ன? அந்த மோட்டார் வேல்யூ. இந்த அவுட்புட் என்னன்னு கேட்டீங்கன்னா 80 மீட்டர்.
அப்ப இது 80% தான் இது 100%. அப்ப இந்த 80% வருதான் எவ்வளவு? 20 கிலோவாட். 20,000 20 கிலோவாட். அப்ப 80% 20 100 வீதம் வரும். அப்ப இது ஒரு சைடு, இது 4, அப்ப 25 கிலோ. அப்ப அந்த மோட்டர் வெல் வந்து 25 கிலோ. அப்ப எத்தனாவது விட? 2வது. அவுட்புட், அதாவது இதை தூக்குறன்றது அங்க நடக்குது. அப்ப அவுட்புட் இது. திறன்ன்றது அவுட்புட் இன்புட் இன்டு 100. இது எப்படி பண்ணலாம்? சோ திறன்ன்றது அவுட்புட் இன்டு இன்புட் இன்டு 100. இது 80%. அவுட்புட் தான் தந்திருக்காரு, 20 கிலோவாட் கண்டுட்டீங்க. இன்புட் தான் அது இந்த வேல்யூ இன்டு 100. அப்ப இதை கொண்டு வந்து இது அங்க வந்து சரிதான். ஓகே ரைட். எத்தனாவது? 17க்கு 2வது. அடுத்து 29 எழுதுறாங்க. என்னவா? உருவில் காணப்படுகின்றவாறு M1 M2 என்னும் தெளிவுகளை உடைய இரு பிள்ளைகள் புவியீர்ப்பு மையம் ஓவில் சமன் செய்யும் சீரான கோளின் மீது 40 நிற்கின்றனர். சீரான சமன் செய்யற ஒரு கோள்ல நிற்கிறோம். இவருடைய தெளிவு M1, அவருடைய தெளிவு ரெண்டு ஓவில நிற்கிறது. ஓவில சமப்படுத்தப்பட்டது 40 நிற்கின்றனர். இதன் பின்னர் கோளின் கிடைச்சவனை பேணிக்கொண்டு அவர்கள் கோளின் மீது முறையே V1 V2 எனும் மாறா கதிர்களில் ஒரே வேளையில் இயங்க தொடங்குகின்றனர். எந்த பக்கம் வந்து தெரியல. இரு பிள்ளைகளிடம் இயக்கங்கள் பற்றிய பின்வரும் கூட்டுகளை கருதுக. இப்ப 2 பேரும் இவர் V1 இவர் V2 போவாங்க. ஆனா தொடர்ந்து சமநிலையே இருக்கணுமா? ஓகே சரி. சரி, இப்ப முதலாம் கூட்டம் பாருங்க என்ன சொல்லப்படுது? அவர்கள் எப்போதும் எதிர் திசைகளில் இயங்க வேண்டும். அவர்கள் எப்போதும் எதிர் திசைகளில் இயங்க வேண்டும். இப்ப எதிர் திசைன்னா இவர் இங்கால போன இவர் அங்கால போகணும். சரி, ஏன்? இவற்றை தெளிவு கூடிதான் இவற்றை தெளிவு கூடும். அப்பதான் திருப்பம் சமனா வரும். இவர் முன்னுக்கு வந்து இவர் முன்னுக்கு வரணும். இதுல இருக்குதா? இவர் வர்றதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன் அவர் எதிரெதிரே எங்கிலும் நோக்கி, எதிரே எங்கிலும் விலக்கு. அப்ப ரெண்டுமே எதிரெதிர் திசை. இவர் நோக்கி வந்ததான் இவற்றை நிறைய கிட்ட வர இல்ல, அவற்றுக்கு கிட்ட வரும். அப்பதான் திருப்பம் சமனா இருக்கும். அப்ப தொடர்ந்து சமநிலையில இருக்கணும்டா அவர் 2 பேரும் எதிரெதிர் திசையில இயங்கணும். சரி, சரி. அவர்கள் தமது மொத்த ஏகபரிமாண உந்தத்தை எப்போதும் 0க்கு சமனாய் பேணிக்கொண்டு இயங்க வேண்டும். இப்ப ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்தவையெல்லாம் ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்தபடியும் தொகுதியின் வேகம் 0, தொகுதியின் உந்தம் 0. தொகுதியும் இல்லை, தொகுதியின் உந்தம் ஆரம்பத்துல 0 இறுதியிலையும் 0 தான் இருக்கு. புறவிச தொலைப்படாது. இவன் நடக்கிறதால புறவிச தொலைப்பட போறது இல்லை. அப்ப இப்பவும் உந்தம் 0 இருக்கணும். அப்ப அவன் நடக்க உந்தம் 0 மாதிரி நடந்தாதான் ஜமல் இருக்கு, இல்லாட்டி கொண்டு. அப்ப இவன் 2 பேரையும் உந்தம் 0 இருக்கணும். அப்ப இவர் இப்படி வந்து M1 V1 இப்படி வரணும். அப்ப M1 V1 சமன் M2 V2 அப்போ சமன் எதிர் திசையினாலும் சமன். அப்ப உந்த ஆரம்பத்துல உந்தம் 0 இறுதியிலையும் உந்தம் 0 இருக்கணும். ஏன்? விளைவு விசை ஒன்றாங்க இல்லை. அப்ப அது சரி. சீக்குடு ஒரு பிள்ளை ஓபற்றி உண்டாக்கும் திருப்பம் மற்ற பிள்ளை ஓபற்றி உண்டாக்கும் திருப்பத்திற்கு எப்போதும் சமனாகவும் எதிராகவும் இருக்குமாறு அவர்கள் இயங்க வேண்டும்.
அதான் அப்பதான் சொல்லணுமே. இவர் இங்கால ஏற்படுத்துற திருப்பத்தை அவன் அங்கால ஏற்படுத்துவேன். கோல் இந்த புவிப்பு மையத்தில் இருக்குன்னு சொல்லியாச்சு. கோல் ஆரம்பத்திலேயே புவிப்பு மையத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இவரால வர்ற திருப்பும் அவரால் வர்ற திருப்பத்துக்கு சமணம் தான் கோல் சமநிலையில் இருக்கு. ஆரம்பத்துல கோளை சமப்படுத்த அழைக்கிட்டு ஆரம்பத்துல என்ன சொன்னவர் கோல் புவியீர்ப்பு மையத்துல சமப்படுதுன்னு சொன்னவர் இல்லையா? புவியீர்ப்பு மையம் ஓவில் சமன் செய்யும் ஒரு சீரான கோளில் நிற்குது. ஆல்ரெடி சமநிலைப்படுத்திருக்கு புவி மையத்துல. இவரால் சமனா இருக்கணும். என்ன வரும்? ஏபிசி எல்லாம் உண்மை அப்படின்ற 5வது. ஓகேயா? அடுத்தது 30ஆம் பாருங்க. என்னண்டு 30 உருவில் காணப்படுகின்றவாறு திணிவு எம்மையும் ஆரையும் உடைய ஒரு சீரான தட்டு நழுவாமல் முதலில் ஒரு கிடைமேற்பரப்பு வழியே உருண்டு கொண்டு சென்று பின்னர் ஒரு சாய்தளம் வழியே மேல் நோக்கி செல்ல தொடங்குகின்றது. தட்டு கிடைமேற்பரப்பு மீது ஒரு ஏகபரிமாண வேகம் P-ஐ கொண்டுள்ளது. தட்டின் மையத்தின் ஊடாகவும் தட்டின் தளத்துக்கு செவ்வனாக உள்ள அச்சு பற்றி தட்டின் சமத்துவ திருப்பம் mr²2 ஆகும். தட்டின் திணிவு மையம் ஏறும் உயர்ந்தபட்ச உயர்ந்த எப்படி இதுல உருண்டு கொண்டு போற தட்டு இப்படி சாய்கிறது. இங்க வழுக்காம உருளுதாமா உருண்டு கொண்டு போனது ஒரு இடத்துல ஏறி நிக்குது. அதுக்குள்ள திருப்பி கீழே வருது. உயர்ந்தபட்ச உயரம்னு சொல்லிக்காரല്ലോ அதுக்கு மேல போயில என்ன வேகம் பூச்சியம். அப்ப இந்த இடத்துல வேகம் பூச்சியமாகும் வரைக்கும் அது போயிடுது. அந்த உயரம் தானே இல்லை, அது உயரம். அந்த உயரத்தை தான் காணணும். இப்ப என்ன நடக்கும் இல்லை, இதுல இருக்கிற சக்தி அவ்வளவு சக்தியா மாறப்பட்டது. இங்க என்ன சக்தி இருக்குன்னா நேர்கோட்டு இயக்க சக்தியும் இருக்கு, உருண்டு கொண்டு போறபடியா சுழற்சி இயக்க சக்தியும் இருக்கு. அது இப்படியே போய் இங்க போய்க்குள்ள முழுக்களும் என்னவா மாறி இருக்கு? அழுத்த சக்தி. வேகம் பூச்சியம் என்றால் சுழற்சியும் இருக்காது, சுழற்சி இயக்க சக்தியும் பூச்சியம். அப்ப முழு சக்தியும் என்னவா மாறப்பட்டிருக்குது? அழுத்த சக்தியா மாறப்படும். அப்ப இங்க இருக்கிற மொத்த சக்தி அங்கே இருக்கிற அழுத்த சக்தியா மாறும். அப்ப நான் என்ன சொல்லுவாங்க? பெற்ற அழுத்த சக்தி சமன் இழந்த இயக்க சக்தி. இப்ப பெற்ற அழுத்த சக்தி என்ன அப்படின்னு mgh அந்த எக்ஸாம் காணணும். இழந்த இயக்க சக்தி என்ன? ரெண்டு இயக்க சக்தி நேர்கோட்டு இயக்க சக்தி, சுழற்சி இயக்க சக்தி ஆசையோடு. உங்களுக்கு தெரியும் இது இந்த கோண வேகத்துக்கும் இந்த மையத்தின் வேகத்துக்கும் ஒரு தொடர்பு. என்ன தொடர்பு? இந்த மையத்தின் வேகம் இவற்றை தொடலி கதிக்கு இல்லையா? இந்த வட்டத்தின் தொடலி கதிக்கு சமன் மையத்தின் வேகம். அந்த தொடலி கதி வந்து ஆரம்ப காதி. அப்ப B வந்து ஆரம்பிக்கா. இப்ப mgh half mv² பிளஸ் I என்ன போடுவாங்க? அது தந்திருக்க mr²/2. இப்ப எல்லாத்துலயும் m போயிடும். அப்ப இது gh ஆங்க. இது v²/2 விட v இருக்கு, விட v இருக்கு. அப்ப v²/2 இங்க r² ω² என்ன போடுவோம்? v². அப்ப இது v²/2. இப்ப v²/2 v²/4 கூட்டான வரும் 3v²/4. அந்த g வந்து பிடிச்சிடுமா? அப்ப எக்ஸாம் 3v²/4g. அப்ப எத்தனாவது விடை? 3வது விடை. ஓகே ரைட். அடுத்து 31வது வினா.
31 என்ன சொல்லப்படுது? ஒரு கண்ணாடி குவளையில் இருக்கும் 500 சென்டிமீட்டர் கியூப் கனல உள்ள புதிய தோடம்பழ கரைசலிலே அதன் அடியில் சில தோடம்பழ வித்துகள் உள்ளன. ஓகே, சோ தோடம்பழ சொன்னோடனே அப்படி ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சா நல்லா இருக்கும் போல தோணும். இப்ப தோடம்பழ கரைசல்கள் அடியில கொஞ்சம் விதை இருக்குதாமா, தோடம்பழ விதையா இருந்து போட்டு. சரி, இப்ப ஏன் அது அடியில இருக்குது? அந்த தோடம்பழத்தின் அடர்த்தி கூட கீழே இருக்குது இருக்கிறது. இது 500 மில்லி லிட்டர். இந்த கரைசல் வந்து 500. ஓகே, இப்ப கரைசலில் 10 கிராம் சீனி கரைக்கும் போது அடியில் வித்துக்கள் மட்டுப்பட்டாக மிதக்க தொடங்கின. இப்ப இதுக்குள்ள ஒன்று வந்து 10 கிராம் சீனிய போட்ட உடனே என்ன நடக்குது? வித்து மிதக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா இந்த சீனிய போட்டு கரைச்ச உடனே வித்தின் அடர்த்தியும் கரைசலின் அடர்த்தியும் சமனாயிட்டு. 10 கிராம் சீனிய போட்ட உடனே அந்த வித்தின் அடர்த்தியும் கரைசலின் அடர்த்தியும் சமனாயிட்டு கருத்து. சரி, இப்ப சீனியை சேர்த்தல் கரைசலின் கனளவை மாற்றவில்லை என கொள்க. சீனியை சேர்ப்பதற்கு முன்னர் அடர்த்தி 1000 மில்லி. முதல்ல இருந்த அடர்த்தி 1000 ஆரம்பத்துல. இப்ப என்ன அடர்த்தியோ அதுதான் அந்த தோடம்பழ விதை இந்த அடர்த்தி. அப்ப அதான் காணணும். முதல்ல அடர்த்தி என்னென்ன? இது 1000 என்றா நான் அத 1 கிராம் per சென்டிமீட்டர் கியூப் போட்டா ட்ரை பண்ணிக்கிறேன். 1 சென்டிமீட்டர் கியூப் பண்ண தெளிவு 1 கிராம். அப்ப இந்த 500 மில்லி மீட்டர் என்பது 500 சென்டிமீட்டர் கணம். மில்லி லிட்டர் சென்டிமீட்டர் கணம் ஒண்ணு. அப்ப இப்ப இந்த தண்ணியோட வெயிட், இந்த தோடம்பழ கரைசல் வெயிட் என்ன சொல்லுவாங்க? 1 சென்டிமீட்டர் கியூப் 1 கிராம் 500 சென்டிமீட்டர் கியூப் வெயிட் என்ன? 500 கிராம். அப்ப இப்ப 10 கிராம் சீனியை போட்டோன்னு இப்ப என்ன வெயிட்? 510 கிராம். ஆனா கனளவு 500 தான். அப்ப இப்ப அடர்த்தியை கண்டுபிடிக்க போறாங்க. இப்ப அடர்த்தி என்ன கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற கரைசலின் அடர்த்தி திணிவுகள் கனளவு. திணிவு 510 கிராம், கனளவு 500 சென்டிமீட்டர். ஓகே, இல்ல எப்படி இருக்கணும் சொல்லுவாங்க. இவ்வளவு கிராம் per சென்டிமீட்டர் சுருக்கலாம். எனக்கு 1000 பெருக்கி விட்டா கிலோகிராம் per மீட்டருக்கு வரணும். 510 தர 2, 1000 பெருக்கிறது அப்ப கிலோகிராம் per மீட்டர். அப்ப 1020 கிலோகிராம் per மீட்டர். இதான் என்ன அடர்த்தி? அதுதான் தோடம்பழ விதையின் அடர்த்தி. ஓகே, சோ முதல்ல இருந்த தெளிவு தண்ணீர் தெளிவை காண்பேன். அடர்த்தி 1 கிராம் per சென்டிமீட்டர் கியூப் பண்ண தண்ணீர் தெளிவு 1 கிராம். 1 சென்டிமீட்டர் கியூப் பண்ண 1 கிராம். அப்ப 500 சென்டிமீட்டர் கியூப் பண்ணையும் 500 கிராம். 10 கிராம் சீனி போட்டாச்சு. அப்ப இப்ப டோட்டல் வெயிட் என்ன? 510 கிராம். கனளவு மாறலைன்னு சொன்னவன். அப்ப 500 தான். திரும்பி கனளவு தான். இப்ப அடர்த்தி 510 500 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். அதான் கரைசலை பெருக்கி விட்டீங்கன்னா கிலோகிராம் per சென்டிமீட்டர் கியூப் தான். அடுத்து 33ஆம் கேள்வி பாருங்க. என்னவா? ஒரு கோள் எக்ஸ்ஐ ஆனது உருவில் காணப்படுகின்றவாறு கிடையுடன் சாய்த்து வைக்கப்பட PQ/QR எனும் இரு ஒப்பமான பலகைகளுக்கிடையே தங்கியுள்ளது. கோணம் PQR ஆனது 90 பாகை ஆகும். பலகைகளின் மேற்பரப்புகள் தாளின் தளத்துக்கு செவ்வனாகும். கோளின் புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கின்றது. இது நீங்க அந்த பேப்பர்லயே செய்யணும். இப்ப நீங்க கீழி போட்டு செய்தீங்கன்னா மாறும். அப்ப ஒவ்வொரு பார்ட் பேப்பர்லையும் அதை கீழே இருக்கிற விடைக்கு ஏற்ற மாதிரி சில வேலை மாறுறதுக்கு
சான்ஸ் இருக்குது. ஒரிஜினல் பாஸ் பேப்பர்ல என்ன விடைன்னு பார்த்து பார்த்தீங்க. சரி, இப்ப இப்படி இருக்குது எக்ஸ்ஐ போறோம். இப்ப இதுல என்ன விஷயம் இருக்க மாட்டேங்குதுன்னா, இது ஒப்பமான தளம்னு சொல்லிட்டாருங்களா, ஒப்பமான பலகைகள். அப்ப இதுல செவன் மரதாக்கம் மட்டும் இருக்கும். அப்ப ஒரு கோள் ஒரு தளத்துல வந்து சந்திக்க அந்த தளத்துக்கு செல்லுதாரு செவன் மரதாக்கம். அப்ப இந்த தளத்துக்கு செல்வது, அப்ப இதுக்கு சமாந்தரமா வரும் செல்வது, இதுல இவருக்கு சமாந்தரமா வரும் செல்வது. ஓகேயா? இதுல அப்ப ரெண்டு செவன் மரதாக்கம் வேற விஷயத்துக்கும் இதுல செவன் மரதாக்கம் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது அப்ப இது மூன்று விசைகளால சமநிலையில் இருக்கபடியா அந்த மூன்று விசையும் ஒரு புள்ளியில சந்திக்கணும். இந்த ரெண்டு செவன் மரதாக்கமும் ஒன்று சந்திக்குது இங்க. அப்ப அந்த நிறை இது சந்திக்கிற புள்ளிக்குள்ளால போகும். அப்ப அதுதான் புயல் மையம். அப்ப அது எந்த புள்ளியா வரும் அப்படின்னு தெரிவிக்கொள்ளுங்க. அது நீங்கள் உங்களோட படத்துல நீங்கள் தேர்ந்தீங்கன்னா சரி, அதுக்கு இதுக்கு சமாந்தரமா தெரிஞ்சுக்க. அது நீங்க சரியா தேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய விடை வந்து வரும். நான் நினைக்கிறேன் டி என்று வர வேண்டும் நினைக்கிறேன். இதுக்கு கிட்ட வர அப்ப கோயிலுக்கு மையம் டி. அது நீங்கள் கீறி பார்த்து எடுத்துக்கொள்வீங்க. நான்காவது விடை. 34ஆம் கேள்வியை பாருங்க. சார் 32வது விளங்கலடா? 32வது இருக்கு. 32ஆம் கேள்வி. எனது உத்தமமான சுழல் மேசை மீது அமர்ந்து தனது நீட்டிய கைகள் ஒவ்வொன்றிலும் ஒரு நிறையை கொண்டிருக்கும் சிறுவன் ஒருவர். சிறுவன் ஒரு கோணவேகம் ஒமேகா நோடுடன் சுழல்கின்றான். அவன் தனது கைகளை தனது உடலை நோக்கி வளைக்கும் போது கோணவேகம் ஒமேகாவன் ஆகின்றது. கைகள் விரிக்கப்படும் போதும் உடலை நோக்கி வளைக்கப்படும் போதும் உள்ள சுழலும் தொகுதிகளின் சடத்துவ திருப்பங்கள் I0 I. இப்ப சுழல் மேசையில ஒரு சிறுவன் இருக்கான். இப்ப அந்த சிறுவன் முதல்ல எப்படி இருக்கார்? முதல்ல சிறுவன் தனது கைகளை உடலை நோக்கி வளைக்கும் போது இப்ப நீட்டிய கைகளோட நான் இப்ப கைகள் நீட்டியவாறு சுழல் இருக்கா. அப்பேக்கு கோணவேகம் ஒமேகா நாட் தொகுதி இந்த சடத்துவ திருப்பம் வாங்கிக்குவாங்க. இப்ப பயலுக்குள்ள கையை மடிக்கிறார். இப்ப சடத்துவ திருப்பம் ஆயிற்று, கோணவேகம் I1. உங்களுக்கு தெரியும் கைகளை நீட்டி இருக்க தெளிவு கூட தூரத்துக்கு போயிருக்கும். அப்ப அங்க சடத்துவ திருப்பம் கூட, இதுல சடத்துவ திருப்பம் குறையாது கையை மடிச்ச உடனே. இங்கேயும் இது I0 I1 எழுதுந்தாருல. அப்ப I0 பெருசு I1 விட அது நேரடியாவே தெரியும். கைகளை நிறுத்தி இருக்கைக்குள்ள திணிவு கூட தூரத்துல இருக்கும், சடத்துவ திருப்பம் பெருசு. சடத்துவ திருப்பம் இப்ப கையை மடிக்க புறவிசை தொழிற்படாது. அப்ப புறமுறுக்கம் இல்ல, புறமுறுக்கம் இல்லையா I0 ஒமேகா நோட் சமன் I1 ஒமேகா. அப்ப இது ஆரம்பத்தில் ஒரு பெருமதி இருந்தது. இப்ப சடத்துவ திருப்பம் குறையுது, அப்ப கோணவேகம் கூடும். அப்ப ஒமேகானோட விட ஒமேகா1 பெருசா இருக்கும். அப்ப எத்தனாவது விடை? அதை விட இன்னொன்னு கேட்டிருக்காரு. பெருக்கம் அது ரெண்டு சமன் சொல்லிட்டு தானே I0 ஒமேகா நோட் சமன் I1 ஒமேகா1 சொல்லிட்டேன். அப்ப அதுக்கு சமன். அப்ப எத்தனாவது விடை? மூன்றாவது விடை. 32க்கு மூன்றாவது. 34ஆம் கேள்வியை பார்க்கலாம். இப்ப
உண்மையில் காட்டப்பட்டுள்ள வடிவங்களுடைய ஏகமதியின் இரு பொருட்கள் ஒரு கோளப்பொருள் சிஎம். இப்ப இந்த கேள்வியை வாசிக்கிறதுல பெரிய யோசனை இல்லை. என்னண்டா இந்த கேள்வியில இந்த கேள்வி ஓப்பன். ஏன் ஓப்பன் சொன்னது பெர்னலின் தத்துவ கன்செப்ட் எல்லாம் வருது. ஆனா அந்த அவர் கொடுத்திருக்கிறது எந்த முகம் எப்படி ஃபேஸ் பண்ணி இருக்குது, எங்களுக்கு மேற்பரப்புகள் அளவுகள் எங்களுக்கு கண்டுபிடிக்க இல்லாத ஒரு நிலை வருது இதுல. அப்ப எங்களுக்கு இது கேள்வி செய்யலாம போகும். எப்படி வழி போகுது, எந்த பக்கத்தால இயங்குதுன்றத அவர் கதைக்கல. திசைகள் எப்படி என்றது கதைக்கலாம போனதால சொல்லு ஓப்பன். அப்ப நான் வாசிச்சு பிரயோசனம் இல்லையே, வாசிச்சுட்டு ஓப்பன் சொல்றதை விட ஆல்ரெடி இது தெரியும் என்றதால இது தேவையில்லை. 34 செய்ய தேவை. என்ன அது என்ன, இப்ப இந்த இதுல வழி இப்படியும் இயங்கலாம், மேலும் போகலாம், இந்த சைடுலையும் போகலாம். அப்ப இந்த பக்கத்துக்கு பரப்புகள் எப்படின்னு தெரியாது. சோ மேலால போய் கீழே வரைக்குள்ள அதுலயும் இயங்குற விதங்கள் தெரியாது. அப்ப திசைகள் எந்த பக்கத்துல இருக்கும் அப்படின்னு கதைக்கிறது இங்க கஷ்டம் இருந்ததால அது ஓப்பன். பெர்னலின் தத்துவத்துல நிறைய நான் செய்ய முடியாது. அடுத்து 41வது நாள் 41. எனவே சம நீளங்களை ஆனால் வெவ்வேறு குறுக்குவெட்டு ஆரைகளுடைய இது ஒடுங்கிய குழாய்கள். ஒடுங்கிய குழாய்கள் என்று வரைக்குள்ள இந்த கேள்வியும் எங்க பிசுக்குமைக்குரியது, யூனிட் 10க்குரிய கேள்வி. அகன்ற குழாய்களா இருந்தா மட்டும்தான் இது என்னதுக்குள்ள வரும், பெர்னலின் தத்துவத்துக்குள்ள வந்து. அப்ப இதுக்கும் யூனிட் 10க்குரிய கேள்வி. ஓகே, இந்த 2000 பிளஸ் MCQ செய்யக்குள்ள கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுவோம். அதுல அது தொகுக்கைக்குள்ள பிளவிட்டாங்க. அப்ப எங்களுக்கு அதுல செய்யக்குள்ள அது விளங்கி இருக்கணும். ஒடுங்கிய குழாய் இல்ல, அகன்ற குழாய் இருக்குன்னா பெர்னலின் தத்துவம் பயன்படுத்தும். அடுத்து 47வது கேள்வியை பாருங்க. 47 என்னவா, 2m, m எனும் திணிவுகளை உடைய இரு குற்றிகள் ஒரு ஏயில் காணப்படுகின்றவாறு ஒரு ஒப்பமான மேற்பரப்பு மீது தொடுகையில் வைக்கப்பட்டுள்ளன. திணிவு 2m உடைய குற்றி மீது ஒரு வெளி கிடைவிசையை பிரயோகிக்கப்படும் எனில் பின்வரும் உருக்களில் எது இரு குற்றிகளின் மீதும் தாக்கும் விசைகளை சரியாக காட்டணும். இப்ப இது 2m இப்படி பக்கத்துல இருக்குது. அவர் விசைகளை தெளிவாக குறிக்கிறதுக்காண்டி இப்படி சின்ன கேப் இருக்காங்க. சோ தொடர்ச்சியா தான் இருக்குது, கேப் விடப்பட்டிருக்கு. சோ இதுல எஃப் விசையை கொடுத்தாங்க எங்களுக்கு தெரியும் எப்படி. சோ இது இந்த 3m தள்ளுறதுக்கு எஃப் விசை. அப்ப 3m தள்ளுறதுக்கு எஃப் விசை தேவைன்னா m தெளிவா தள்ளுறதுக்கு எவ்வளவு விசை வேணும்? 3m தள்ளுறதுக்கு எஃப் m தள்ளுறதுக்கு f/3 போதுமே. f/3 போதும். 3m க்கு f ஆக m க்கு f/3 மாமல கணக்குல இது இதுக்கு f/3 கொடுத்தா அதுக்கு திருப்பி கொடுக்கும் f/3. ஓகே, இனி சமன்பாடு எப்படி, இதுல இருக்கிற சமன்பாடு mg கிட்ட இதுல நிறைய mg சமன்பாடு mg, இங்க 2mg, அப்ப அங்க சமன்பாடு 2mg இல்லையா? அப்ப அதன்படி சரியாக குறிக்கப்பட்டிருக்கிறதா அந்த அளவுகள் ஸ்கேலில் குறிக்கப்பட்டிருக்கு. இதை விட இது 3ல் 1 பங்கு வருது, இது 2 மடங்குல இது குறிக்கப்பட்டிருக்குது. அப்ப அப்படி குறிச்சால் 2வது விடை சரியான. ஓகே, அடுத்த வினா 50வது வினா. என்னவா, திணிவு சிம்பிளனுடைய துணிக்கை விசை மாறிலி கேயும் ஈர்க்காத நீளம் L0 உடைய
ஒரு லேசான மீள்தன்மை இழையின் ஒரு நுனியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இழையின் மற்றைய நுனி உருவில் காணப்படுகின்றவாறு ஓர் நிலைக்குத்தான உராய்வற்ற சுவரில் வைசமன் 0வில் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் தானம் வைசமன் 0வில் இருந்து துணிக்கை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி வேகம் V0 எறியப்படுகின்றது. வழித்தடையை புறக்கணிக்க துணிக்கை பாதையில் உள்ள அதன் மிக தாழ்ந்த புள்ளியினோடு சென்று பின்னர் ஒரு புள்ளியில் கனநிலை ஓய்வுக்கு மறுபடியும் வரும். அப்புள்ளியில் வையின் ஆகும். என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, இதுல வச்சிருக்காங்க நிலை, இதுல வச்சு V0 கத்தியோட எறிகிறாரா, எரிஞ்சது கீழே போகும். கீழே போகிட்ட என்ன நடக்கும் என்று சொன்னா, இது கீழே எங்கிற இந்த நீளம், இந்த நீளத்துக்கு வரை கூட புயப்புங்களை வேகம் கூடிக்கொண்டு போய் இந்த இடத்துக்கு ஒரு வேகம் மீடியர்கள் தானே. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யும், இழை நீட்சி அடைந்து கீழே போகும். ஆனா கீழே போயிட்டு என்ன செய்யும் சொன்னா, இந்த இழுவை கூடிடும். அப்ப அமர்முடியை கொண்டு போய் ஒரு இடத்துல இந்த வேகம் பூச்சி. இதுதான் முதலாவது தடவை கனநிலை அடைந்தது. எங்க கீழுக்கு வந்து ஓய்வடையும். இப்ப திருப்பி மேல வந்தார். இவர் என்ன சொன்னவர், துணிக்கை அதன் மிக தாழ்ந்த புள்ளியினோடு சென்ற பின்னர் இதை மிக தாழ்ந்த புள்ளி ஓய்வடையும். இதுக்கு பிறகு மேல வர, அதுக்கு பிறகு மேல வரையிட்ட பழைய வர இந்த இடத்துக்கு வரையிட்ட திருப்பி அதே சக்தி இருக்கு. வழித்தடை ஒன்றும் இல்லையே. ஆரம்ப புள்ளியில என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி பேருக்கு. இதுக்கு பிறகு மேல போயிருக்குள்ள எப்படி போவார், புவியீர்ப்புகளை ஏறுவார். அப்ப இந்த புவியீர்ப்புகளை போயிட்ட அமர்ந்து கொண்டு போய் ஒரு இடத்துல இந்த வேகம் பூச்சியம். அப்ப இந்த வேகம் பூச்சியமாகிற இடத்துல ஆள்கூறு, இதனை பூச்சியம் எடுத்தவர் வையாள் கூறு. அப்ப இந்த உயரத்தை தான் அவர் வையாள் கூறு அப்படின்னு சொல்லுவோம். வந்து உயரத்தை காணணும். அப்ப இங்க நீங்க புவியீர்ப்புகள் போகுது. அப்ப புவியீர்ப்புகளை போறபடி அந்த உயரத்தை காணலாம். அமர்முகள் ஜியண்டா கொடுங்க மேல் நோக்கி v வர்க்கம் சமன் 2 வர்க்கம் பிளஸ் 2s. இறுதி வேகம் பூஜ்ஜியம், ஆரம்ப வேகம் v0 ஸ்கொயர் மைனஸ் 2g h1. இங்க y இங்க 2gy is equal v0 ஸ்கொயர். அப்ப y சமன் v0 ஸ்கொயர் over 2g. இப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப இதனால விடை 5வது விடை. ஆனா இப்படி செய்து விட வந்துட்டோம்னு நாங்க இந்த விட்டுருவோம். உண்மையா முதல்ல இந்த கேள்வி தேவைக்குள்ள கூட விட்டா எல்லா சந்தர்ப்பத்திலையும் சரியா வராது. அதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும். என்னண்டா இதுல ஒரு கண்டிஷன் தந்திருக்காரு. என்ன கண்டிஷன் தந்திருக்கார், அந்த பிராக்கெட்டுக்குள்ள தந்திருக்காருவா, v0 less than root of tg 2 இந்த கண்டிஷன் தந்தபடி சரி. இந்த இது சரி. என்ன இன்னும் புவியீர்ப்பை தாண்டல, அதாவது இந்த இலை கொஞ்சபடி இருக்குது. இப்ப இந்த இலை கொஞ்சபடி இருக்கிறதால சரி மீடியலை தாண்டல, அதாவது இலை இறுகல. இலை இறுகாம இருக்கும் வரைக்கும் தான் புவியீர்ப்புகளை போவார். இப்பதான் சரி. இப்ப இந்த இலை இறுகினால், அதாவது இவர் எல் தூரம் போயிட்டாரு வைக்குவார். இந்த இடத்துல இருந்து இது நிலையில வெல்தான் எல்நோட். அந்த எல்நூறு தூரம் போய்க்குள்ள வேகம் இருந்தா அதுக்கு பிறகு போவார். அதுக்கு பிறகுதான் வேகம் முக்கியமாகும். அப்ப மீடியல் அழுவர், என் மீடியல் அழுகிற சக்தி வந்து இதுக்குள்ள பண்ணுது. என் நிலை இன்றிலும் அப்ப எங்களுக்கு இந்த சமன்பாடு போடலாது. அங்க என்ன போடணும், இதுல இருந்து கேட்கிற சக்தி பெற்ற அழுத்த சக்தி சக மீடியல் அழுத்த சக்தி என்று போடுறோம். அப்ப இங்க அந்த எல்நோட்டை விட இது குறைவு தானே. ஏன் இங்க நீங்க 2gl போட்டீங்கன்னா v0 ஸ்கொயர் சமன் 2gy தானே. உங்களுக்கு தெரியுது 2gy. அப்ப இந்த y என்றது இப்ப இது எல்லுக்கு சமனா இருந்தா தெரியுது 2gl வரும். அப்ப எல்ல தாண்ட முதல்னா இந்த 2gl வந்து எப்படி சின்னது இல்ல, 2gl நோட விட சின்னது v0. இப்ப 2g y வந்து எல்நோட விட சின்னது. ஓகே, இன்னும் இலை கொஞ்ச நிலைதான் இருக்குல்ல. ஓகே, ஆனா அந்த கண்டிஷனுக்காக எங்களுக்கு தருவாரு. இது இன்னும் போயிட்டு கம்ப்ளீட்டா வருதுன்றதால
எக்ஸ்கேடர் வைஸ்கேட் எல்லாம் வரும். அது காண முடியாதபடியா கட்டாயங்களுக்கு இதோட முடிஞ்சிடும். பட் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றத பார்த்துக்கொள்ளும். ஓகே ரைட், இதுதான் கன்சர்ன்.